சூப்பரான ஒரு ஆப் வந்திருக்கு, டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமோட்டோன்னு சொல்லிட்டு. இந்த ஆப் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூவி டிக்கெட் மந்த்லி ஒன்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்களோட டிக்கெட்டோட ரேட் என்னவோ அது 200 வரைக்கும் நம்ம வந்து அதை பெனிஃபிட் அடைய முடியும். அதுக்கு வந்து நமக்கு ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு தேவைப்படும். ஆல்ரெடி மைசோன் கிரெடிட் கார்டு முதல்ல வச்சவங்க பேடிஎம்மில் வந்து மூவி டிக்கெட் வந்து பெனிஃபிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, பை ஒன் கெட் ஒன். இப்போ வந்து நம்ம பேடிஎம் ஆப்பில் இந்த மாதிரி நம்ம போனோம்னாலும் அது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமோட்டோ ஆப் தான் எடுத்துகிட்டு வரும். இது பழைய கிரெடிட் கார்டு இருந்தாலும் சரி, புது கிரெடிட் கார்டு வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ அந்த கிரெடிட் கார்டு ஆஃபரில் தான் இருக்குது. இப்போ வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். அந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா 50,000 வரைக்கும் சேலரி இருந்தாவே போதும், அந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு எலிஜிபிள் தான். அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே. இப்போ நம்ம அந்த கிரெடிட் கார்டு வந்து கிடச்சிருச்சு வாங்கிட்டோம் அப்படின்னா 1 வீக்லேயே வந்துடும் அப்ளை பண்ணோம்னா. அது வாங்கினதுக்கப்புறம் நம்மளும் இது மாதிரி மூவி டிக்கெட் வந்து பெனிஃபிட் பண்ணலாம். இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மூவி காமிக்கும். அதில் நம்ம புக் பை ஷோ அது மாதிரி இதுலேயும் புக் பண்ணுறோம். நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது நமக்கு லோட் ஆகுது. வந்து மூவி என்ன சீட் என்ன டைமிங் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணுறோம். நம்ம செலக்ட் பண்ணுறது இப்போ 7ஆம் தேதி நான் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு நைட் ஷோ போகிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு சீட்டை வந்து நம்மளே இது பண்ணிக்கலாம். சீட் புக் பண்ணுறோம், கார்னர் சீட்டு புக் பண்ணுறோம் பண்ணலாம், இல்லை எந்த சீட் வேணாலும் புக் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். நம்ம புக் பண்ணுறோம் 2 சீட்டு புக் பண்ணிட்டு நம்ம ப்ராசஸ் பேமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணோம்னா இங்கே வந்து ரேட் எடுத்துகிட்டு வரும். ஒரு டிக்கெட் வந்து 190 எடுத்துகிட்டு வந்து 350 ரேட்டில் எடுத்துகிட்டு வந்து டோட்டல் டேக்ஸ் போட்டு 439 காட்டுது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இதில் மேலே வந்து ஆஃபர் காட்டும், அதில் போய் சிஆல் கொடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கான கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து கீழே இருக்கும். நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகணும். ஸ்க்ரோல் பண்ணோம்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் 200 வரைக்கும் இருக்கும், கீழே இருக்கும். இது இல்லை இன்னொன்று இருக்கும், இதுதான் மைசோன் கிரெடிட் கார்டுக்கான ஆஃபரு. இதில் போய் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டில் 2 டிக்கெட்டில் ஒரு டிக்கெட்டோட அமௌண்ட் வந்து லெஸ் ஆகி உங்களுக்கு ஆஃபரில் காட்டும். இது மாதிரி 190 எனக்கு மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ டோட்டலாக 249 தான் என்னோட மூவி டிக்கெட்டு. நம்ம மூவி போய் என்ஜாய் பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸ் இந்த பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். எவ்ரி மந்த் வந்து ஒரு பில் சைக்கிளுக்கு அப்புறம் ஒரு சைக்கிளில் நெக்ஸ்ட் சைக்கிளில் நமக்கு இந்த மூவி டிக்கெட் ஆஃபர் கிடைக்கும். இதுதான் இந்த மாதிரி 249. இப்போ நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா பேனோவை கொடுத்தோம்னா முடிஞ்சு ஆஃபர் அப்ளை ஆயிரும். பேனோவை கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த மூவி டிக்கெட்டை வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ப்ரொஃபைல் போகணும், பேக் வந்துட்டுருக்கேன். பேக் போயிட்டு அதில் மூவி டிக்கெட் இருக்கும். உங்கள் அப்டேட்டில் போனீங்கன்னா இருக்கும், ப்ரொஃபைலில் போனவே மூவி டிக்கெட் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களோட மூவி டிக்கெட் வந்து இன்னும் இப்போ புக் பண்ணல, நான் பண்ணியிருந்தால் இந்த சைடு காட்டும். அப்படி இல்லைனாலும் மூவி வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வச்சுக்க முடியும். மூவி ரிமைண்டர் நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் வந்து மெசேஜ் வந்துடும், மெயிலாகவும் வரும். அது வந்து இந்த கீழே இருக்குது, இதில் கிளிக் பண்ணால் தெரியும். மூவி டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.